அப்துல் ரஹ்மான் அவுஃபை வரலாற்றிலே சஹாபாக்களிலே சிறந்த சஹாபியும் சிறந்த வணிக வியாபாரி தலைவர் என்ற பெயரை அப்துல் ரஹ்மான் அவுஃப் பெற்றார்கள் என்று வரலாற்று வரிகள் சொல்லி காமிக்கின்றது. அந்த கற்பனையான அந்த நுணுக்கமான அந்த பழக்கம் தான் இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு வரணும். இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த கற்பனை இல்லாம போயிடுச்சு. கற்பனை இல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு சாப்பிடுறோம், ஏதோ ஒரு வண்டி ஓடுது, வாழவே கூடாது. எதிர்காலத்தை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை கற்பனைகள் அவ்வப்போது உள்ளத்துல வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கற்பனை தான் நம்மை உயர்வடைய செய்யும். அந்த கற்பனை தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். இல்லாவிட்டால் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பழமொழிதான், குண்டு சட்டைக்குள்ள குதிரை ஓட்டுற அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த உட்கிராமத்திலே வாழ்ந்துருவாங்க. அந்த வார்த்தை சொல்லப்பட்ட நோக்கம் என்ன? உனக்குள் உன்னை அடைத்து விடாதே, உனக்குள் இருக்கும் திறமையை வெளியே கொண்டு வா, நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபி என்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த தத்துவத்தில் அடங்கிய வார்த்தைகள். அதையெல்லாம் தாண்டி நபிகள் நாயகம் சொன்னது, உன் கற்பனைகள் எப்பொழுதும் அழகானதாக இருக்கட்டும், சிறப்பானதாக இருக்கட்டும். அதையும் தாண்டி அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதா நீ எதை முயற்சி செய்கிறாயோ அதனுடைய பலனை நீ அடைந்து கொள்வாய் என்று அல்லாஹ் குர்ஆனிலே படிப்பனையாக பேசுகிறான். இன்றைக்கு இந்த கற்பனை தான் முஸ்லிம்களுடைய அடிப்படை வாழ்க்கையாக, அடிப்படை அஸ்திவாரமாக அமைய வேண்டும். சுவற்றில் அடிக்கப்பட்ட ஆணியாக நாம் வாழ்ந்து வரக்கூடாது. அந்த ஆணியை இறக்கக்கூடிய சுத்தியாக நாம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஓங்கி அடிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த ஆணி அவ்வளவு வேகமாக சுவற்றில் இறங்கும். இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் ஆணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆணியாக வாழ்வதை விட அந்த ஆணி இறங்குவதற்கு காரணமாக இருந்த சுத்தியாக நாம் வாழ்ந்தாலே போதும், நம் புத்தி தெளிவாகிவிடும், நம் வாழ்க்கையில உயர்வை அடையும் என்பதை இந்த வரலாற்றெல்லாம் நமக்கு எடுத்து காமிக்கின்றது. முஸ்லிம்களுடைய உயர்வு அடைய வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மத்தியில கற்பனைகள் விசாலமானதாக, ரொம்ப விவேகமானதாக, ரொம்ப அற்புதமானதாக அது வாழ்வியல வர வேண்டும். கற்பனை இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே அகற்றப்பட வேண்டும் என்பது ஒரு கவிதனுடைய வாழ்க்கையை, ஒரு கவிதனுடைய சொல்லாக இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிலே பெரிய சஹாபி உமர். அவர்கள் சக்கராத்துடைய வேலையில படுத்து கிடக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் உமரை பார்க்க வர்றாங்க. அப்போ ஒரு சஹாபி பார்க்க வந்துட்டு உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, யா உமர், உங்களிடத்துல 3 விஷயங்களை நான் பார்க்கிறேன். 1, நீங்கள் நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்தவர்கள். 2, உங்களிடத்திலே அற்புதமான ஒரு ஆட்சி நீதம் இருக்கிறது. 3, நீங்கள் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய, உயிர் தியாகம் செய்ய துணிந்தவர்கள். இந்த 3 நிலைகளை உமரே உங்களிடத்தில் நான் சிறப்பானதாக பார்க்கிறேன் என்று ஒரு சஹாபி, ஒரு இளைஞர் உமருடைய சக்கராத்துடைய நேரத்துல வந்து பதிவு செய்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நல்லா கவனிக்கணும். இதை கேட்டுட்டு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. கற்பனைகள் அழகாகட்டும் என்ற தலைப்புல உமர் ரலியல்லாஹு எப்படி பேசுறாங்க பாருங்க. அருமை தோழரே, நீ சொன்ன அந்த 3ம் என்னிடத்துல இருக்கிறது. நான் நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்தவர், நான் உயிர் தியாகம் செய்ய துணிந்தவர், என் ஆட்சி சிறப்புக்குரியதுதான். ஆனால் இந்த 3லும் எனக்கு சாதகமும் வேண்டாம், பாதகமும் வேண்டாம். எனக்கு என் பக்கம் சாதகமா வந்துடக்கூடாது, என் பக்கம் பாதகமா வந்துடக்கூடாது. வேற எப்படி வரணும்? உமர் சொன்னாங்க, எனக்கு இந்த நிலைகளில் இருந்து சரிக்கு சமம் கிடைத்தால் போதும். சரிக்கு சமம். சாதகமா வந்துருச்சுன்னா எனக்குள்ள பெருமை வந்துடும், பாதகமா வந்துச்சுன்னா நான் மாற்றம் செஞ்சவனா போயிருவேன். இந்த 2 நிலையை விட்டு நான் எப்படிப்பட்ட நிலையை அடையணும்? சரிக்கு சமமான நிலை அடைந்தால் அதுவே எனக்கு பொருத்தமான வாழ்க்கை. ஒரு சக்கராத் உயிர் பிரியக்கூடிய நேரத்திலும் கூட உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நினைவுபடுத்தி இதில் உங்களுக்கு சாதகமும் பாதகமும் அடங்கினால் நீங்கள் என்ன கருத்து சொல்லுன்னு கேட்டதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்ன பதில் என்ன? எல்லாம் சரிக்கு சமமாக இருக்க வேண்டும். அந்த கற்பனையை யோசித்து பாருங்க. உயிர் பெரியும் தியாக இந்த நேரத்திலும் கூட சஹாபாக்களுடைய அந்த சிந்தனைகள் ரொம்ப துல்லியமா, ரொம்ப தெளிவா, ரொம்ப நுட்பமா, ரொம்ப அருமையானதாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். சம்பவம் முடிந்தது. வந்த சஹாபி போயிட்டார். கொஞ்ச தூரம் போன அந்த இளைஞரை உமர் எல்லாம் உத்து பார்த்தாங்க. போறவரை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. கூப்பிட்டாங்க. வந்தார் அந்த இளைஞர். உங்களுடைய ஆடை கரண்டை காலுக்கு கீழே தரையை தேய்த்துக் கொண்டிருக்கிறது, அதை கரண்டிக்கு மேல் உயர்த்தி கொள்ளுங்கள் என்றார்கள். நல்ல கவனிக்கும். சக்கராத்துடைய நேரத்திலும் கூட இந்த மார்க்கத்திற்கு எதிராக, மார்க்கத்திற்கு புறமாக ஒரு சின்ன கடுகளவு மாற்றம் நடந்தாலும் கூட யாரு எவன் கூட பார்க்க மாட்டாங்க. உமர்
ரலியல்லாஹு அதை அற்புதமாக அந்த ஷரியத்தை அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதிலே வல்லமை படைத்தவர்கள். பெருமானார் சஹாபாக்களை இப்படித்தான் பார்த்து எடுத்தார்கள். இன்றைக்கு கற்பனையான உலகில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கற்பனை எல்லாம் அழிந்து போகக்கூடியது. முஸ்லிம்கள் காணக்கூடிய கற்பனையில் பிரயோஜனமும் நன்மையும் மறுமை சார்ந்ததும் மன்னரை சார்ந்ததுமாக இருக்க வேண்டும். வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம், அல்லது படுத்துக்கிட்டே இருக்கிறோம், அல்லது ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். கற்பனை உள்ளத்துல உதிக்கணும். நான் மௌத்தா போயிட்டா என் கபருடைய வாழ்க்கை என்ன நினைச்சு பார்க்கணும். கற்பனை. என் கபர்ல நான் எப்படி இருப்பேன் கற்பனை. இன்றைக்கு என் மனைவியோடு என் பிள்ளைகளோடு இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் மரணித்து மௌத்தானால் என் மன்னரில் நான் தனிமையாக படுத்து கிடக்கின்ற பொழுது என் நிலைமை எப்படி இருக்கும்? அழகானதாக, பஞ்சுமத்தையாக, சுவனத்தின் ஒரு வாசல் திறக்கப்பட்டதாக, நரகத்தின் வாசல் மூடப்பட்டதாக, எனக்கு சோனத்தின் காற்று வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனைகள் கற்பனைகள் எல்லாம் ஒரு பூமிக்கு வாழும் பொழுது திரட்ட வேண்டும். ஆனா இன்னைக்கு உலகத்துல கேடுகட்ட தன்மை எப்படி நடக்குது? கஅபத்துல்லாஹ்வுக்கு போறது பெரிய பாக்கியம் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்மள நிறைய பேர் பெற்றுறாங்க, நிறைய பேர் பெற மாட்டேங்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். சமீபத்துல நடந்த ஒரு மோசமான ஒரு காணொளி. கஅபத்துல்லாஹ்வுடைய வாசலுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு கட்சியினுடைய பெயரை சொல்லி, ஒரு கட்சியினுடைய தலைவர் பெயரை சொல்லி, யா அல்லாஹ் இந்த கட்சி 2026 ஜெயிக்கணும், கேடுகட்ட தன்மை, யா அல்லாஹ் 2026 இவர் தலைவர்